Hi everyone, I am Dr. V.T. Rajesh from Muttamil Hospital. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபீவரோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது ஃபீவர்னா என்ன, அது இருந்ததுன்னா உடலுக்கு நல்லதா இல்லையா, என்ன டெம்பரேச்சர் ரேஞ்சில் அது வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை உண்டு பண்ணும், ஸோ எந்த லெவலுக்கு போனால் ட்ரீட் பண்ணணும், இல்லை ஓரளவு கம்மி ஃபீவர்லேயும் நம்ம பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணனா எப்போ ட்ரீட் பண்ணணும், ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட் இஸ் நார்மல் டெம்பரேச்சர். ஸோ நார்மல் டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லுவோம், 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவோம். இது வந்து கோர் டெம்பரேச்சர்னு வச்சுக்குவோம். ஸ்கின் டெம்பரேச்சர் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும் நம்ம தெர்மாமீட்டரில். ஸோ ஒரு 0.5 டு ஒரு டிகிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் சென்டிகிரேடை பற்றியே நம்ம பேசுவோம், ஸோ தட் நமக்கு கன்ஃபியூஷன் ரொம்ப வராது. ஸோ இதுதான் நார்மல் டெம்பரேச்சர். அப்போ எப்போ ஃபீவர்னு சொல்கிறோம், நார்மலோட 1 டிகிரி மேலே இருந்ததுன்னா நம்ம அதை வந்து ஃபீவர்னு சொல்கிறோம். அப்போ 37க்கு பதிலாக 38 டிகிரியோ இல்லை 38.5 டிகிரி சென்டிகிரேடோ இருந்ததுன்னா நம்ம ஃபீவர்னு சொல்லுவோம். ஃபாரன்ஹீட்டில் அதே மாதிரி 98.4க்கு பதிலாக 99.4 இல்லை 100க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம டெம்பரேச்சர். இப்போ நம்ம டெம்பரேச்சர் ஏன் வருது பாடியில், எதனாலலாம் அந்த ஃபீவர் வருது, என்ன மெக்கானிசம்ங்கிறத பார்த்துக்குவோம். அதாவது ஃபீவர் ஒருத்தருக்கு வருதுன்னா, ஒரு குழந்தைக்கு வருதுன்னா, உடலுக்குள்ள அந்த பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ உள்ளே நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது என்ன பண்ணும் உள்ளே போய் அப்படின்னா, எண்டோடாக்சின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணும். இந்த எண்டோடாக்சின்ஸ் இல்லை இன்டர்லியூக்கின்ஸ்னு சொல்லுவோம். ஃபேமஸாக சொல்லக்கூடிய இந்த IL-6ன்னு சொல்லுவாங்க. அது கோவிட் டைம்லலாம் IL-6 ஸ்டாம் வந்து நிறையா ப்ராப்ளம் வந்தது. அதுக்குள்ளே மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ரொம்ப நம்ம கொடுத்து அதை தான் ட்ரீட் பண்ணோம். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ட்ரக். ஸோ இந்த இன்டர்லியூக்கின்ஸ் என்ன பண்ணுன்னா, அது போயிட்டு பிரெயின் ஸ்டெம்மில் நமக்கு ஹைப்போதாலமஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஹைப்போதாலமஸ்ங்கிறது நம்ம வீட்டில் கீசர் இருக்கும், வெந்நி போடுறதுக்கு பாத்ரூமில் வச்சுருக்கோம். அந்த கீசரில் இருக்கக்கூடிய ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி, இதுவும் பாடியில் ஒரு தெர்மோஸ்டாட் தான். அந்த டெம்பரேச்சரை தெர்மோஸ்டாட்டை வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு செட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 42 டிகிரி சென்டிகிரேடில் செட் பண்ணிவிடும். ஸோ அந்த செட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, பாடி அந்த டெம்பரேச்சர் வர ஒரு 3 மெக்கானிசமில் பாடி வந்து ஆக்ட் பண்ணி இந்த டெம்பரேச்சர் கூட்ட பார்க்கும். அது என்ன 3 மெக்கானிசம்ங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து நம்ம பெரிஃபெரிக்கு கை காலுக்கு எல்லாம் போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குறைக்க ஆரம்பிச்சதும் ஹீட் ஸ்பெண்டிங் கம்மியாகிடும். அப்போ கோர் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு மெக்கானிசம். இதுலேயும் பத்தலை அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூடணும்னா ஷிவரிங் வரும். நல்லா ஆடும்போது என்னாகும், பாடி வந்து ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். நார்மலாகவே நம்ம ஓடிட்டு வந்தோம்னா நமக்கு தெரியும் பாடி ஹீட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் மசில் ஆக்டிவிட்டி வந்து காசஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இது ரெண்டாவது மெக்கானிசம். மூணாவது மெக்கானிசம் வந்து ப்ரௌன் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. பாடியில் வந்து இருக்கக்கூடிய ஃபேட்டு, அந்த ப்ரௌன் ஃபேட்டை வந்து மெட்டபலைஸ் ஆகும்போது டைரெக்டாக நமக்கு ஹீட்டு உற்பத்தியாக, ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கரியை எரிச்சா ஹீட் ஆகுது இல்லை, அதை மாதிரியும் வச்சுக்கோம். ஸோ இந்த 3 மெக்கானிசமில் நமக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, ஃபீவர் இருக்குது, இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சயின்டிஃபிக் பேசிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது டெம்பரேச்சர் வந்து ஒரு 40-41 டிகிரி இருக்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய வைரஸ் அதோட ரெப்ளிகேஷன், அதாவது மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போலியோ வைரஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த போலியோ வைரஸை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 200 டைம்ஸ் கம்மியாக மல்டிப்ளை ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் நல்லது தானே நமக்கு. இப்போது நார்மலாக எடுத்துக்குவோம், ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்கு, ஒரு மைல்டு ஃபீவர் இருக்குது, நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ண தேவையில்லை. அப்போ அது அந்த டெம்பரேச்சர் இருந்ததுன்னா நம்ம உடம்புல அந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகிறது கம்மியாகும். இது கோவிடில் கூட கொஞ்சம் ரியலைஸ் பண்ணோம். ஒரு மைல்டு டு மாடரேட் ஃபீவர் இருந்ததுன்னா அது நல்லது தான், அந்த வைரல் ரெப்ளிகேஷனை கம்மி பண்ணிச்சு. அதே மாதிரி இது வைரஸ்ஸு. இந்த பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாலாம் ஒரு ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும்போது 40-41 டிகிரி இருக்கும்போது அது பிளட் சர்க்குலேஷனில் இருக்கும்போதே அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே லைஸ் ஆகிடுது. ஒரு பெரிய மெக்கானிசமே தேவையில்லை, இந்த ஹீட்லேயே அது லைஸ் ஆகிடுது. ஸோ அப்போ ஃபீவர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்லதுங்கிறது இதிலேருந்து ப்ரூவ் ஆகுது. இப்போ ஃபீவரை எப்போ ட்ரீட் பண்ணணுங்கிறது இன்டர்நேஷ்னல் பாடிஸ் இருக்குது. WHO இருக்குது, நம்ம இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இருக்குது, NHSன்னு பிரிட்டிஷோட அவங்க ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபீவர் வந்து நார்மல் ரேஞ்சில் ஓரளவு இருக்கும்போது இதை ட்ரீட் பண்ண தேவையில்லை, நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ அன்லெஸ் ஒரு பேபிக்கு ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்குது, அது ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது,
இல்லை அதுக்கு ஒரு சிவியர் ஆஸ்துமா, வீசிங், ரெஸ்பிரேட் டிஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரெஸில் இருக்குது, அஜிடேட்டட் ஸ்டேட்டில் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது இவங்களுக்கு அண்டர்லைங் டிசீஸ் ஏதாவது இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு வைங்க, இல்லை ஒரு கான்ஜெனிட்டல் அனாமலியோ ஏதோ இருக்குது, இல்லை ஒரு க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம ஃபீவரை வந்து மேனேஜ் பண்ணணும். சரி, இது 2வது. 3வது வந்து என்னென்னா ஹைப்பர் பைராக்சியா அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த ஹைப்பர் பைராக்சியாங்கிறது 41 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் போகும்போது இது டைரெக்டாக எண்ட் ஆர்கன்னு சொல்லுவோம். நம்ம லிவரையோ இல்லை மூளையோ இல்லை இருதயத்தையோ டைரெக்டாக பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் பைராக்சியா வரக்கூடிய சிச்சுவேஷனில் நம்ம அதை அக்ரெசிவாக மேனேஜ் பண்ணணும். இல்லைன்னா இந்த ஃபீவர் நமக்கு நல்லது, இதை நம்ம அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணி நம்ம வேறு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். அப்போ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் மருந்துனால் வரக்கூடியது என்ன தெரியுமா? ஓவர் டோசேஜ் பேராசிட்டமால் கொடுத்தோன்னா லிவர் அஃபெக்ட் ஆகும். ஸோ இன்ஃபேக்ட் நிறைய பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான லிவர் டாக்ஸிசிட்டிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆல்கஹால், இட் இஸ் பேராசிட்டமால். எல்லாரும் பேராசிட்டமாலை இஷ்டத்துக்கு சாப்பிட்டு லிவர் ஃபெயிலியரில் போயிடுறாங்க. ஸோ நம்ம பேராசிட்டமாலை இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அது போக இன்னும் நிறைய ட்ரக் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறதும் நல்லதில்லை. மெஃபனமிக் ஆசிட்னு இருக்குது, அதெல்லாம் நல்லா தான் ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுது, ஆனால் தேவையில்லை, அவ்வளோ அக்ரெசிவாக இருக்க தேவையில்லை. ஐபுப்ரோஃபன் இன்னொரு ட்ரக் இருக்குது. இது 3 ட்ரக்கு தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பேராசிட்டமால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான குழந்தைகளுங்கும்போது கரெக்டான டோஸில் யூஸ் பண்ணணும். அவங்க டோசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு டோஸுங்கிறது 15 மில்லிகிராம் 1 கிலோ வெயிட்டுக்கு. ஸோ 10 கிலோ பேபிக்கு வந்து 150 மில்லிகிராம் வரை நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை கரெக்டான டோஸில் அக்ரெசிவாக ஹையாக ஃபீவர் இருந்தால் மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணால் போதும். ஒரு மாட்ரேட் லெவல் ஃபீவர் இருந்ததுன்னா அது உடலுக்கு நல்லது, அதை ட்ரீட் பண்ண வேணாம். இப்போ இது வரை நம்ம இந்த வீடியோவில் ஃபீவர் எதனால் வருது, அதனோட பாதிப்புகள் என்ன, அதை எப்போ ட்ரீட் பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதாங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.